Hi, welcome to Rekha's Recipes. இன்றைக்கு நாங்கள் டேட்ஸ் கேக் எப்படி சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்துக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த கேக் டேட்ஸ் சாப்பிடாத ஆட்கள் கூட விரும்பி சின்ன புள்ளைகள் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். முதலாவது 250 மில்லிலிட்டர் பாலை நீங்கள் கொதிக்க வைக்கணும். அதை கொதிக்க வைக்கும்போது 3 ஏலம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அதில் நல்ல ஃப்ளேவர் தரும். அந்த கேப்பில் நீங்கள் 250 டேட்ஸை சின்ன சின்னதாக வெட்டி இப்படி காட்டியிருக்க மாதிரி வெட்டி கொள்ளுங்க. அந்த வெட்டி இருக்கிற டேட்ஸுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி அந்த கொதிக்க வச்ச பாலை அதில் ஊற்றி நீங்கள் 30 மினிட்ஸ் ஊற வைங்க. இதுக்கு பிறகு 250 கிராம் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒயிட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 250 பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நல்லா பீட் ஆன பிறகு 5 முட்டை மஞ்சக்கருவில் முதலாவது 2 முட்டை மஞ்சக்கருவை சேர்த்து நீங்கள் பீட் பண்ணுங்க. பிறகு மீதி 3 மஞ்சக்கருவையும் சேர்த்து திரும்ப ஒருக்கா பீட் பண்ணுங்க. அதே போல் 250 மாவையும் 2ஆக நீங்கள் பிரிச்சுட்டு முதல் பகுதியை போட்டு பீட் பண்ணுங்க. இப்போ 2வது பகுதி மாவை சேர்த்து இதே மாதிரி பீட் பண்ணிக்கொள்ளுங்க. பீட் பண்ண பிறகு நீங்கள் ஊற வச்சிருந்த டேட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரைண்ட் பண்ண பிறகு அந்த டேட்ஸையும் ஏற்கனவே பேட்டரில் மிக்ஸ் பண்ண கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப ஒருக்கா அதை பீட் பண்ணுங்க. பிறகு 1 டீஸ்பூன் வெனிலா அதோட ஆட் பண்ணுங்க. அந்த ஆட் பண்ண பிறகு நீங்கள் முட்டை வெள்ளைக்கருவை தனியாக வச்சுருக்கிறீங்க, அதை இப்படி ஃப்ளப்பி ஆகும் வரைக்கும் ஒயிட் ஆகும் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு அதை இந்த மிக்சரோட சேர்த்து திரும்ப ஒருக்கா பீட் பண்ணுங்க. இதோட நீங்கள் சாதிக்கா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி பீட் பண்ணுங்க. அது பிறகு காஜுவும் நான் ஆல்மண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆப்ஷனல், நீங்கள் விரும்பினா ஆல்மண்ட் யூஸ் பண்ணலாம், எனக்கு காஜு மட்டுமே போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு இப்படி ரெடி ஆக்கி வச்சிருக்க லைனிங் பண்ண ட்ரேயில் நீங்கள் அந்த பேட்டரை கொட்டி இப்படி ஈவனாக மட்டம் பண்ணிக்கொள்ளுங்க. மட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேஷனுக்காக இன்னொருக்கா காஜுவும் ஆல்மண்டும் போட்டுட்டு 180 செல்சியஸ் பாகையில் நீங்கள் 25-30 நிமிஷம் பேக் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு அழகான டேட்ஸ் கேக் கிடைக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.